ஓகே. நம்ம நீங்க பேசியிருப்பீங்க, நிறைய இடங்கள்ல பேசியிருப்பீங்க, நிறைய இடங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க. மறுபடியும் நாங்க திருப்பி கேட்குறோம். ஏன்னா வந்துட்டு மக்கள் இந்த விஷயத்தெல்லாம் மறந்துடக்கூடாது. விஜய் அவர்களுக்கு பேசவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது ஸ்டேஜில் வந்து ஒரு சிங்கம் கர்ஜித்த மாதிரி ஒரு பயங்கரமான வாய்ஸில் வந்துட்டு நண்பிகளே நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசினாங்க. ஸோ பேசினதுக்கப்புறம் சொன்னாங்க, அவர் என்னப்பா நடிகர், ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்தா அவர் பேசிடுவார். ஈவன் நம்மளுக்கே தெரியும் ஒரு கேமரா முன்னாடி பேசுகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி அவ்வளோ சவுண்டாக சத்தமாக பேசியிருந்தார். அந்த பேச்சுகளுக்கு பின்னாடி நிறைய தவறான பேச்சுகள் வந்தது. அதை எழுதி கொடுத்து பேசினது அதெல்லாம் வந்துட்டு அவர் மைண்டில் இருந்தெல்லாம் பேசலை, மக்களுக்காகலாம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும் போதெல்லாம் நீங்கள் அவர் என்னோட கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது கேட்குறேன், உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த மாதிரி சொல்லுங்க? சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தோணல. ஒன்றுமே தோணலையா? ஏன்னா எந்த தலைவர் தான் எழுதி கொடுக்காம பேசினாங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஏஜில் கடந்த ஒரு 30, என்னோட வயசு 40, இந்த நான் 30 வயசில் 10 வயசு வரையும் உண்டு. 30 வருஷத்தில் எந்த தலைவருமே எழுதி கொடுக்காம பேசுனது கிடையாது. ஓகே, அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், காமராஜர் சார், கக்கன், ராஜாஜி இவங்கெல்லாம் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஸோ தலைவர்கள் வந்து எழுதி கொடுக்காம பேச மாட்டாங்க. அண்ணன் வந்து எனக்கு 10 வருஷமாக தெரியும். பிகில் நடிச்சிருக்கேன், பழகியிருக்கேன். நாங்கள் அதிகமாக பேசிக்கிட்டதே பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் தவிர்த்து இந்த மக்கள் சிந்தனை பற்றி தான் நிறையா பேசியிருக்கோம். நிறைய பேசுவார், நிறைய பேசியிருக்காரு. நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நீங்கள் போய் இப்போ வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். போன 50வது பிறந்தநாள் அண்ணனுக்கு 2023 அதில் வந்து அண்ணனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அம்பத்தூரில் சொன்னேன், அண்ணன் மிகப்பெரிய ஒரு பேச்செல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு. ஸோ பார்த்தீங்க, எல்லாரும் எல்லா நேரமும் பேசிகிட்டு இருக்குன்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது. தேவைப்படும் போது பேசலாம், தேவைப்படும் போது கோவப்படலாம், தேவைப்படும் போது சிரிக்கலாம். ஸோ அண்ணனுக்குள்ளே இருக்குது அந்த ஒரு ஸ்பீச்சாக இருக்கட்டும், இல்லை வாட் எவர் குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நான் பார்த்துருக்கேன். மக்கள் சிந்தனையும் இருக்குது, மண் சிந்தனையும் இருக்குது. இதுவரையும் நடிகராக இருந்தார், நடிகர் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தார். அண்ணன் சொன்ன மாதிரி தான், நடிக்கும்போது நடிப்பு மட்டும்தான் பார்ப்பாரு, ரியலாக வந்துட்டா நடிக்கிற வேலையை விட்டுருவாரு அப்படின்னு. அதான் கரெக்டாக பண்ணுறாரு. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.